இப்போ நான் ஒரு அரசியல் சட்டை படம் நடிக்கிறேன் சார், அமைதிப்படை டைப்பில் அப்படின்னாரு. நான் மனசுக்குள்ளே சிரிச்சிட்டேன். ஏன்னா அமைதிப்படை மாதிரி படம் எடுக்கிறதுக்கு மறுபடியும் மணிவண்ணன் தான் பிறந்து வரணும்னா தயவு செஞ்சு எந்த டைரக்டர் தப்பாக நினச்சிக்காங்க தெரியாது. அந்த அரசியல் ஆழம் வந்து மணிவண்ணனுக்கு தெரியும். அப்போ நான் சொன்னேன், சரி எப்படி எல்லாரையும் விட்டு கலாய்க்கிறீங்களா, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் இல்லை. நான் சொன்னேன் எல்லாரையும் விட்டு கலாய்ச்சிருங்க, அப்போ தான் யாருமே கோச்சிக்க மாட்டாங்க. நீ ஒருத்தர் கலாய்ச்சி ஒருத்தர் கலாய்க்கலைன்னா கோச்சு எல்லாரையும் விட்டு கிண்டல் பண்ணுவேன். ஐயா யாரையும் கிண்டல் பண்ணல சார், அது ஒரு டைப்பான அரசியல் படம். நான் அப்போ நினச்சேன் இந்த படம் ஊற்றிக்க அப்படின்ட்டு. நான் ஊற்றுன்னு நினச்சேன், ஆனால் அதை செம ஊற்றுச்சு. ஏன்னா ஒரு அரசியல் படம்னா அதை பேசுறதுக்கு வந்து தைரியம் வேணும். நம்ம வந்து இவங்க கோச்சுக்குவாங்க அவங்க கோச்சுக்குவாங்கலாம் பார்க்கவே கூடாது. நம்ம அரசியல் படம் எடுக்கணும்னா எல்லா தலைவரையும் விட்டு வாங்கிடணும். வாங்கினதுக்கு அப்புறம் நேரில் பார்க்கல ஐயா சாமி மன்னிச்சுங்கன்றேன். மாற்றி பழகி படம் எடுத்தேன். நான் பேசவே பாட்டினாங்க, மணிவண்ணன் தான் பேசுங்க மறுப்பு பண்ணாருங்க, அதனால தாங்க பேசினேன். மணிவண்ணன் பார்க்கல, ஐயோ நான் அந்த வசனத்தை எழுதவே இல்லைங்க, உங்களுக்கு தெரியும் இல்லைங்க